வணக்கம் சார். வணக்கம். நடவு யூடியூப் சேனல் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் பெற்று நம்ம சுமார் 78 வருஷங்கள் ஆயிடுச்சு. சுதந்திரத்துக்காக போராடப்பட்ட தலைவர்களோட கனவு நிறைவேறிச்சா? உங்களோட கருத்துக்கள். நானும் நடவு யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி உண்மையிலேயே நல்ல கேள்வி. ஆனால் நிறைவேறிச்சுன்னு சொல்ல முடியாது. என்னென்னா, பாரதியார் ஒரு கனவு கண்டார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோன்னு கனவு கண்டார். வெள்ளி பனிமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில். இன்னைக்கு காஷ்மீரில் அங்கே இருக்கிற அந்த மக்களே நடமாட முடியாத சூழல் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பத்திரிகையில் படிக்கிறீங்க. அப்போது மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோன்னு சொன்னார். மேலை நாடுகள்லாம் நம்ம கப்பல் விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழர்களோ இங்கே இலங்கை எல்லையில் போய் மீன் பிடிச்சிட்டு வர முடியல. கொஞ்சம் எல்லை தான்னா உயிருக்கே ஆபத்தாகி போகும். அப்படி ஒரு சூழல் இருக்கு. அப்போது பாரதியார் கண்ட கனவு நனவாகல. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னார், குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னார். ஆனால் இன்னைக்கு ஜாதியோட கொடுமை எங்கே போயிருக்கு? ஆணவ படுகொலை வரைக்கும் உண்மை சேர்த்துருக்கு. அப்போது அதில் தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சுதந்திரம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே போயிட்டு இருக்கு. என்ன அதே மாதிரி நம்ம காந்தி கனவு கண்டார் சொல்லுவாங்க. பெரிய அந்த காந்தி இப்படிலாம் கனவு கண்டார் அப்படின்னு. சுதந்திர நாடு எப்படி இருக்கணும் காந்தி சொன்னதுன்னா, ஒரு 18 வயது இளம் பெண் 24 கேரட் தங்கங்களை உடன் முழுதும் அணிந்து கொண்டு நடுராத்திரி 12 மணிக்கு வீதி உலா வரணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் போத்தவள பகல் 12 மணிக்கு வெளியே போயிட்டு வர முடியல. வயசு பொண்ணு போகணும்னு அவசியம் இல்லை, வயசான கிழவியே போயிட்டு வர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அவர் கண்ட கனவும் நனவாகி இல்லை. அப்படி ஒரு சமத்துவம் சகோதரத்துவம்லாம் இன்னைக்கு இல்லை அப்படின்ற விஷயம். அதே மாதிரி நம்ம இளைஞனாக இருந்த 23 வயசுல தூக்கு கயிற்றை முத்தமிட்ட பகத்சிங் கனவு கண்டார். வேலைக்கு அலையா இளைஞன், கல்விக்கு எங்கா மாணவன், பாலுக்கு அழா குழந்தை. அப்போ பசி இருக்கக்கூடாது. கல்வி எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும். கல்வி அடிப்படை உரிமையாக இருக்கணும். வேலையும் படித்த எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும். இருக்கிற பிறந்த எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும். வேலை செய்ய தகுதி உள்ள அனைவருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டு. நம்ம இன்னைக்கு ஆள்ற அரசு கிட்ட வேலை கேட்டால் போய் பகோடாவில்லைன்னு சொல்லி கொடுங்க. அறிவுரை சொல்கிறேன். அரசாக தான் இன்னைக்கு இருக்காங்க. என்ன ஆனால் அதே மாதிரி ஒருவேளை உணவோடு போய் தூங்குற மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. குழந்தையே பாலுக்கு அழக்கூடாதுன்னு சொன்னார் பகத்சிங். ஆனால் இன்னைக்கு பெரியவங்களுக்கு உழைக்கிறவங்களுக்கு சோறு கிடைக்கல. அது மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. அப்போ அதே மாதிரி கல்வி, காசு இருந்தா அது தரமான கல்வி, காசு இல்லாதவனுக்கு தரமற்ற கல்வி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு காசு இருக்கிறவன் நல்ல தரமான கல்வியை படிக்கக்கூடிய வாய். அப்போ அதுல ஒரு ஏற்றத்தாழ். அதே மாதிரி கல்வி உரிமை சட்டமே 2006க்கு பிறகுதான் கல்வி உரிமை சட்டம். அது கூட உயர்கல்விக்கு கிடையாது. அப்போ உயர்கல்விலாம் நீ போனோன்னா நல்ல காசு வச்சிருந்தாதான் நீ உயர்கல்வி போய் படிக்க முடியும் சொல்ல. அப்போ அவர் கண்ட கனவு ஒண்ணு கூட நனவாக்கல. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எண்ணற்ற தலைவர்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட உயிரை பணையம் வச்சு இந்த சுதந்திர போராட்டத்தை நடத்தி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க, விடுதலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவர்கள் கண்ட கனவும் அவர்கள் அந்த நோக்கமும் இன்னைக்கு நிறைவேறாததுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்காததான் நான் நினைக்கிறேன். அதுக்காக முழுசா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா என்ன இலக்கை நோக்கி நம்ம போனோமோ அதை போற இடத்துல நம்ம இல்லை அப்படின்றதான் நான் இங்க பதிவு பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்துல கூட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். 70 கோடி பேர்கிட்ட இருக்க வேண்டிய செல்வம் வெறும் 26 பேர்கிட்ட சேர்ந்திருக்கு அப்படின்னா. அப்படின்னா இங்க சமத்துவம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாருக்கும் போய் எல்லா நாட்டோட வருமானம் எல்லாருக்கும் சமமா பங்கிட்டு கொடுக்கப்படலை அப்படின்ற விஷயங்கள் தான். யாரோ ஒருத்தர் கையில சேருது. இன்னொரு பக்கம் சோத்துக்கே வழி இல்லாம உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், வாழ்ந்துட்டு இருக்கிறான் மனுஷன். ஆனா இன்னொரு பக்கம் உலக பணக்கார வயசுல சில பேர் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அங்க ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி சொல்லணும்னு போனோம்னா
இன்னைய வரைக்கும் வேலை அடிப்படை உரிமையாக்கல, கல்வியே உயர்கல்வி இல்லை, அதே மாதிரி உணவு விலைவாசி உயர்வு, இப்படியா மக்கள் படுகிற துயரம் இருக்குல்ல. சாதாரண ஏழை எளிய மக்கள் கோடிக்கணக்கான பேர் இப்படிப்பட்ட துன்பத்திலையும் துயரத்திலையும் தான் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இது மாறணும், இல்ல அவங்களுடைய கனவுகள் நனவாக்கணும், அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இதை சாதிக்கணும்னா அவங்க தான் முடிவு எடுக்கணும். இந்த கனவை நனவாக்கணும்னா இளைஞர்கள் கையில தான் இருக்கு. இளைஞர்கள் வரலாறு படிக்கணும், கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எதிர்கால இலக்கு என்னன்றதை தெளிவா இருக்கணும், அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். சுதந்திர போராட்டத்தை அந்த வரலாற்றை தெரிந்தவர்கள், சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள்லாம் ஆட்சி பண்ணும்போது ஓரளவுக்கு நமக்கு சில சலுகைகள் கிடைக்கப்பட்டுச்சு, சில உரிமைகள் போராடி வாங்கணும். ஆனா இன்னைக்கு சுதந்திரத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாதவர்கள் நம்மளை ஆள்ற காரணத்தினால இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் நிறைவேறல, நம்மளுடைய தலைவர்கள் கண்ட கனவு நனவாகலன்னு தான் சொல்லணும். ஆனா அவங்கவுங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஆள்றவங்களுக்கு அது வேணா நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய பங்களா வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், விலை உயர்ந்த கார்கள் வாங்கணும், விலை உயர்ந்த ஆடைகளை அணிச்சு போட்டுக்கணும், இல்லை சுவிஸ் வங்கியில பணத்தை சேர்க்கணும், உலக பணக்கார வரிசைகளை வரணும் அப்படின்ற சில கனவுகள் சில பேருக்கு இருக்கலாம். அவங்களுடைய நோக்கம் நிறைவேறிக்கலாமே தவிர சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தலைவர்களுடைய நோக்கம் நிறைவேற்றானா நம்ம முழுசா நிறைவேறலன்னு தான் சொல்லணும் அப்படின்றது. நன்றி. நன்றி.